இன்றைக்கி மட்டன் நாட்டுக்கோழி ரெண்டுமே சூப்பாக வச்சுட்டு மட்டன் மட்டும் குழம்பா வச்சுருந்தேன். ஏன் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் வந்து நாட்டுக்கோழி சாப்பிட மாட்டாங்க. பாப்பாங்களுக்கு மட்டும் நாட்டுக்கோழி சூப்பு வச்சுட்டு எங்களுக்கு மட்டன் குழம்பா வச்சுக்கிட்டேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 4 சின்ன வெங்காயம், அரை தக்காளி, 1 ஸ்பூன் மிளகு, ஜீரகம், மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நாட்டுக்கோழிக்கு சேம் இதே மாதிரி தான் அரைச்சிக்கிட்டேன். பட் மிளகு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிட்டேன் குழந்தைங்களுக்காக. மட்டனையும் நாட்டுக்கோழி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நான் கோகனட் ஆயில் விட்டுருக்கேன். ஒரு பிரிஞ்சியில் ஒரு பட்டை 2 கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் மட்டன், சிக்கன், நாட்டுக்கோழி எது நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ அதை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சதை அப்படியே போட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வாட்டர் விடுங்க. உங்களுக்கு எவ்வளோ சூப்பு தேவையோ அவ்வளோ வாட்டர் விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி நீங்கள் ஆட் பண்ணி விசில் விட்டுக்கலாம். நான் வந்து சூப் எடுத்ததுக்கப்புறம் தான் கொத்தமல்லி போடுவேன். மட்டனாக இருந்தால் ஒரு 8லேருந்து 9 விசில் விட்டுக்கோங்க. நாட்டுக்கோழியாக இருந்தால் ஒரு 7 விசில் போதும். எங்கள் வீட்டில் நான் எங்கள் குழந்தைங்க எல்லாமே நாட்டுக்கோழி சாப்பிடுவோம். என் ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் தனித்தனியாக எடுத்திருக்கோம். நல்லா வெந்துருச்சு. விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான சூப் ரெடி. குழந்தைங்க நல்லா நாட்டுக்கோழி சாப்பிட்டாங்க. மட்டன் நான் அப்படியே குழம்பா தான் வைக்க போகிறேன். கொஞ்சோண்டு சூப் என் ஹஸ்பண்ட் மட்டும் எடுத்துகிட்டு நான் அதை அப்படியே குழம்பா வைக்க போகிறேன். வறுத்து அரைச்சி தான் வைக்க போகிறோம். ஸோ ஒரு பேனில் 9 மிளகாய், 2 ஸ்பூன் மல்லி, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு நட்சத்திரப்பூ, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா தீய விடாமல் மிதமான தீயில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அதை அப்படியே ஆற விட்டுருங்க. ஒரு பேனில் பெரிய வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸில் இருக்க 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, அதை நல்லா வதக்கி அதையும் ஆற வச்சு இதோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். நல்ல டேஸ்ட் கொடுக்கும். மட்டன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு பட்டை, 2 கிராம்பு ப்ளஸ் வந்து ஒரு பிரிஞ்சி இலை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயத்தை வதக்கிக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்ச மசாலா பேஸ்ட்டை போட்டுட்டு அதையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும். தென் நம்ம மட்டன் சூப்பு நம்ம வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கறியை அப்படியே இதில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதில் 2 விசில் விட்டுக்கணும். அவ்வளோதான். நல்லா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. செட்டிநாடு ஸ்டைலில் இருக்கும். குக்கரை ஓப்பன் பண்ணும்போது அந்த அரோமும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.